வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம க்யூட்டாக அழகாக சிம்பிளான ஒரு பேபி ஸ்வெட்டர் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பேசிக் ஸ்டிச் வச்சு மட்டும்தான் நம்ம இது போட போகிறோம். சொல்லப்போனால் வெறும் டபுள் க்ரோஷே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த ஸ்வெட்டர் பார்க்க. ஓகே, நான் வந்து இதுக்கு 8 ப்ளை yarn யூஸ் பண்ணுறேன். 100% acrylic தான், சாஃப்டாக இருக்கும் இது, அதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு வந்து நான் 6 mm Crochet hook யூஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் என்ன நூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுமான ஊசி எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1லேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க போடுற சைஸ்க்கு நான் போடுறேன். ஓகே, நீங்கள் இன்னும் சின்ன குழந்தைக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா ஹூக் சைஸை குறைச்சிக்கோங்க, ஸ்வெட்டர் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 61 செயின்ஸ் போட போகிறேன். செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை எப்பவும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்லேருந்து தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. இப்போது செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகே, இப்போது அடுத்த 5 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஓகே, இப்போ வந்து 5 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. 1 2 3 4 5. ஓகே, 5 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒரு ஸ்டிச்சில் வந்து நம்ம 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணால் செகண்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம சென்டர் ஸ்டிச் இருக்கு இல்லையா, தேர்ட் ஸ்டிச் நம்ம 3 போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நடு ஸ்டிச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இது வெரி சிம்பிளுங்க. நம்ம வெறும் இதில் வந்து டபுள் க்ரோஷே மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வர 14 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதே மாதிரி 14 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, 14 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கார்னர் போட போகிறோம். 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம் ஒரே ஸ்டிச்சில். செகண்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரோ போடும்போது கடகடன் போட்டுடலாம். உட்காந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு இல்லாமல் கடகடன் போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த 3 ஸ்டிச் 3 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சில் போட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து 14 போட்டிருக்கோமா, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம 16 போட போகிறோம். இது என்னன்னா, இந்த 14 ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காலருக்கு சைடில் வர்றது, இந்த 16 வந்து நம்ம பேக்குக்கு வரும் இப்போது. அதனால் இப்போ நம்ம 16 டபுள் க்ரோஷே போட்டு முடிங்க. அடுத்தது எப்படி போடணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, 16 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சில் வந்து நம்ம கார்னர் போட போகிறோம். கார்னர் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3. இதில் செகண்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு போட்டோம் இல்லையா, இந்த சைடு போட்டிருப்போம். 14 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போட்டிருப்போம். இப்போ நம்ம அதை தான் போட போகிறோம். 14 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்பேஸில் 3 போடுவோம். ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்லையும் ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. எண்டில் எப்படி முடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, நான் இந்த ரோவோட எண்டுக்கு வந்துட்டேன். இது முடிச்சுட்டு நம்ம 3 ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து 14 ஸ்டிச்சு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோஷே போட்டு சென்டர் ஸ்டிச்சை மார்க் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஸ்டிச்சஸை கவுண்ட் பண்ணி போட்டு வந்தோம்னா ரிமைனிங் நமக்கு 6 ஸ்டிச்சு தான் மீதி இருக்கும். அதனால் ஸ்டிச்சை வந்து கவுண்ட் பண்ணி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
இது வந்து பேக் சைடு, இது வந்து நமக்கு சைட்ஸ் வரும், இது வந்து ஃப்ரண்ட்டில் காலர் வரும். அழகாக நமக்கு இப்போவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. இப்போ இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ண போகிறோன்னா எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டே வர போகிறோம். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வாங்க. கார்னர் வர வரைக்கும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. கார்னர் வந்ததும் வந்து அதில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுதான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். இது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஃபஸ்ட்டு ரோ மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் போடுற எல்லா ரோவும் வந்து நமக்கு கரெக்டாக ஈஸியாக தெரியும். கரெக்டாக சென்டரில் மட்டும் நம்ம 3 ஸ்டிச்சு போடணும், மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் வரும்ன்றது நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம இந்த ஸ்வெட்டர் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இந்த வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம கார்னரில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் ஸ்டிச்சுக்கு வந்துட்டேன். ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதில் வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதில் அதே மாதிரி சென்டர் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ரோக்கு வந்து நம்ம எத்தனை போட்டிருக்கோன்றதை கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, 2 3. ஓகே, இப்போ இதே தான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். பேக்கில் எல்லா ஸ்டிச்சஸையும் போடுங்க. இந்த கார்னர் வந்ததும் கார்னரில் 3 ஸ்டிச்சு போட்டுட்டு சென்டர் ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிங்க. அடுத்தது எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, நம்ம அந்த செகண்ட் ரோ போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போ மார்க் பண்ணதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு டபுள் க்ரோஷேஸ் போடணும். கரெக்டாக அந்த மார்க்கிங் ஸ்டிச் வர இடத்துல நம்ம 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதை தான் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் 2 செட்டு போட்டிருக்கோம். இன்னும் வந்து நம்ம 3 டைம் வந்து இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். மொத்தம் 5 ரோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் போடலாம். இதையே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 ரோக்கு. அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் இந்த 5 ரோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக இன்னும் ஒரு 2 ரோ 7 ரோஸ் போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இது நம்ம 1 வயசு அந்த மாதிரி 1 வயசு 1.5 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக இந்த 5 ரோஸ் போதும் ஃப்ரண்ட்டில் போடுறதுக்கு. இன்னும் பெரிய குழந்தைக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்னும் 2 ரோ கூட போட்டுக்கலாம் தாராளமாக. ஓகே, இப்போ நம்ம அடுத்து 6th ரோ எப்படி ஆரம்பிக்கணுன்றதை பார்க்கலாம். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம அந்த கார்னர் வர வரைக்கும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டே வர போகிறோம். இதில் நம்ம வெறும் டபுள் க்ரோஷே மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ஸ்வெட்டர், ரொம்ப க்யூட்டான ஸ்வெட்டர். சீக்கிரமாகவும் போட்டுடலாம். நம்ம வெறும் பேசிக் ஸ்டிச் வச்சு மட்டும்தான் போடுறோம் இல்லையா, அதனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இந்த ஸ்வெட்டர் போடுறது. ஓகே, ஓகே, இப்போ கார்னருக்கு வந்தாச்சு. ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நம்ம சென்டர் ஆஃப் த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோடு நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கார்னருக்கு வந்துடலாம். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இந்த சென்டர் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. போதும். குழந்தைங்களுக்குன்றதுனால இந்த ஆர்ம் ஹோல் ஸ்பேஸ் போதும். இல்லை இப்போ நம்ம பெரியவங்களுக்கு போடுறோம், இப்போ நம்ம நார்மலாக பெரியவங்களுக்கு தான் ஸ்வெட்டர் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் வந்து நமக்கு இந்த நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சோட ஆர்ம் ஹோல் பத்தாது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 5 செயின் போட்டு அப்புறமா ஆர்ம் ஹோல் போடுவோம். அது வேறு ஏதாவது ஒரு இதில் நம்ம அந்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த கார்னர் வந்ததும் இந்த சென்டர் ஆஃப் த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு
அடுத்த கார்னர் கூட சேர்த்து வச்சு இங்கே ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. அதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. அடுத்த ஸ்டிச் எப்படி ஆரம்பிக்கணுன்றதை சொல்கிறேன். ஓகே பாருங்கள், நான் ஆம் ஹோல் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நம்ம அடுத்தது நம்ம வந்து கீழே பாட்டம் வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இதில் வந்து நம்ம இன்னொரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். என்னன்னாக்க, இப்போ நீங்கள் இதுவே வந்து நான் இப்போ 1 வயசு குழந்தைக்கு போடுறேன். இதுவே பெரிய குழந்தைங்களுக்கு போடணும், இன்னும் கொஞ்சம் பெரிய வயசு குழந்தைக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம 61 போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் 81 இல்லை 91 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸை போட்டுக்கிட்டு மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் வந்து 14 ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துருக்கேன். இங்கே வந்து 16 ஸ்டிச்சஸ் வர மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட வேண்டியதான். ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம வந்து நம்மளே மெஷர் பண்ணி போட்டுடலாம். இந்த லென்த்து நம்ம குழந்தைக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு செயின் போடுங்க. திரும்பி அடுத்த பேக் சைடு நம்ம குழந்தைக்கு மொத்தமாக எவ்வளோ வேணும், மொத்தமாக நீங்கள் இன்ஸ்டேப் எடுத்து நம்ம குழந்தையோட இதை அளந்துக்கிட்டு எவ்வளோ செயின் வேணுமோ அந்த செயினை போட்டு அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்க. ஓகே, இதுவே சின்ன குழந்தைக்கு போடுறீங்க, இல்லை நான் பண்ணுற வயசுக்கே குழந்தைங்களுக்கே போடுறீங்கன்னா இப்போ நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த செயின் அதுவே போதும், அதுவே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதை தான் போட போகிறோம். அது எத்தனை ரோன்னா, நம்மளோட குழந்தைக்கு எவ்வளோ ஹைட்டு தேவை, நம்ம ஸ்வெட்டர் வந்து எவ்வளோ ஹைட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஹைட்டுக்கும் நம்ம வெறும் ஒரு டபுள் க்ரோஷே மட்டும்தான் போட போகிறோம். கார்னர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதாவது எண்ட் ஆஃப் த ஸ்டிச்சுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிங்க. நான் வந்து என்னோடய குழந்தைக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ, இவ்வளோ ரோஸ் அந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது. என் குழந்தைக்கு நான் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நான் போடுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ரோலையும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிங்க. நம்ம அடுத்தது பார்டர் ரோ எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, நான் இந்த ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நான் வந்து ஒரு 12 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன் மொத்தமாக. உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்தளவுக்கு ஹைட்டு போட்டு முடிச்சிருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ்லேயுமே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே தான் போட்டு முடிச்சிருக்கேன். உங்கள் குழந்தையோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு இதுலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 2 கைக்குமே வந்து இப்போ வந்து நம்ம இந்த சர்க்கிளில் வந்து 30 செயின் இருக்குன்னா 30 ஸ்டிச் இருக்குன்னா இதே மாதிரி இந்த ஹேண்டுக்கும் வந்து 30 ஸ்டிச் இருக்கான்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கைக்கு வந்து ஸ்டிச் கம்மியாக இன்னொரு கைக்கு ஸ்டிச் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இங்கே போடும்போது நம்ம எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கையில் பார்த்துக்கோங்க, அதே ஸ்டிச்சஸ் வருதான்னு சொல்லிட்டு 2 கையிலையும் பார்த்துட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஒரு பார்டர் ரவுண்ட் போட போகிறேன். அண்ட் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் ஹோல் இருக்கு இல்லையா, அதையும் பார்டர் ரவுண்டும் போட போகிறேன். நான் வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். நீங்கள் இதே கலரே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் இதுக்கு வந்து இந்த ப்ளூ ஆட் பண்ண போகிறேன் இந்த இது கூட. ஓகே, ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த யான் வந்து இந்த நூலோட திக்னஸ் கிடையாது. இது வந்து கம்மியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியுதா? இது அந்த நூல் வந்து ரொம்ப திக்கான யான். இது வந்து அதோட திக்னஸ் இல்லை. அதனால் வந்து நான் ஹூக் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதே இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதே ஹூக்லேயே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் இதுக்கு வந்து 4.5 mm ஹூக் யூஸ் பண்ணுறேன் இந்த த்ரெட்டுக்கு. ஓகே, இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலேயுமே வந்து நான் வெறும் டபுள் க்ரோஷே மட்டும் தான் போட போகிறேன். இல்லை நீங்கள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து டபுள் க்ரோஷே தான் போட போகிறேன். தனியாக பட்டன் ஹோல்னு எதுவும் போட போகிறதில்ல. இந்த ஹாஃப் டபுள் க்ரோஷேலே தான் நம்ம பட்டன் ஹோலும் போட போகிறோம். ஓகே, இது வந்து எல்லா ஸ்டிச்லேயும் இந்த சைட் ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, எந்த ஸ்பேஸையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுகிட்டே வரலாம். ஓகே, பாருங்கள், நான் இந்த ஸ்பேஸ்லேயும் விடுறேன், சைட் ஸ்பேஸில்.
அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த கேப்லேயும் விடுறேன் நான். தெரியுதுங்களா? இதுலேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டே வரேன். இல்லை இது கொஞ்சம் கேப் நல்லா தெரிகிற மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷே போட்டு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இது சைட் ஸ்டிச்சஸ் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் கேப் நல்லாவே தெரியுது. அதனால் நான் வந்து இந்த சின்ன ஹோலில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த சைட் ஸ்டிச்சஸில் வந்து நான் வந்து 2 டபுள் க்ரோஷேஸ் போடுறேன். தெரியுதுங்களா? இந்த கேப்பில் வந்து நான் 2 டபுள் க்ரோஷேஸ் போடுறேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் வந்து நான் ஒரு டபுள் க்ரோஷே தான் போடுறேன். ஓகே, தெரியுதா? இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிங்க. ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சும் எந்த ஸ்டிச்சும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டு முடிங்க. இந்த கார்னர் வந்ததும் எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கார்னருக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கார்னரில் வந்து இப்போ நம்ம டர்ன் பண்ணி திருப்பி இதையும் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம். பேக்கில் காலர் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம் இதில். அதனால் வந்து இந்த கார்னர் ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டே வரலாம். இப்போ இங்கே மேலே வந்து நம்ம எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இதில் ஒரு ஸ்டிச்சும் ஒரு டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இங்கே போட்ட மாதிரி ஸ்பேஸில் வந்து 2 அண்டு இந்த ஸ்பேஸில் 1 அப்படி போட போகிறதில்ல. இதில் வந்து எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு டபுள் க்ரோஷேஸ் தான் போட்டு வர போகிறேன். தெரியுதா? அவ்வளோதாங்க. இதை ஃபுல்லாக போடுங்க, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அதில் அதே மாதிரி நான் இங்கே சொன்ன மாதிரியே ஃபுல்லாக போட்டுருவாங்க. இது மாதிரி வந்து இந்த கார்னரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்பி செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி திரும்பி ஒரு டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் போட போகிறேன். இந்த பார்டர் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஹலோ, ஓகே, நான் ஸ்வெட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் வந்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 5 ரவுண்ட் போட்டிருக்கேன். அந்த 5 ரவுண்டை போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் போட்டு முடிச்சிருக்கேன். அதே தான் இந்த பார்டருக்கும் கொடுத்துருக்கேன். இதே தான் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்தா நல்லா இருக்குமேன்றதுக்காக நான் அதை கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இது நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த இதை வந்து நான் காலராக அப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, நீங்களும் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு பார்க்கட்டும். ஓகே, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.